திருப்புவனத்துல உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன்லாம் ஆத்துல போட்டதை பார்த்தோம். இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, ஆபீஸ்ல வச்சதை எவனோ திருடிட்டு போயிட்டாங்க. வெட்கமா இல்லையா? உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மனுக்கள் குப்பையில் கிடந்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பதிலளித்துள்ளார். சிவகங்கையில வைகை நதியில திருப்புவனத்துல உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன்லாம் ஆத்துல போட்டதை பார்த்தோம். இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, ஆபீஸ்ல வச்சதை எவனோ திருடிட்டு போயிட்டாங்க. வெட்கமா இல்லையா? இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, மக்கள் அதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா? வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள பூட்டு போட்டு திருடி இருந்தா அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பூட்டை உடைச்சு ஆத்துல வீசினதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அது உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம், பத்திரிகை நண்பர்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். ஆத்துல போட்டு 3 நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து அப்ளிகேஷனை திருடிட்டு போயிட்டான், ஆத்துல தூக்கி போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு ஃப்ராடு திட்டம். இதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது, குப்பை தொட்டியில போடுறது, ஆத்துல போடுறது, அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்டப் டிராமா? அதனால் முதலமைச்சர் நேரடியா பதில் சொல்லணும். எங்களுக்கு வட்டாட்சியர் பதில், இந்த பதில் வேண்டாம். உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு. இதை தாண்டி நண்பர்கள் கேள்விகள் அண்ணா, டிஜிபி இன்சார்ஜ் இல்லைன்னு நான் சொல்ல வரலீங்கண்ணா. டிஜிபி இன்சார்ஜ் எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுவாங்க, ஒரு அரசு வெளியே போகும்போது போடுவாங்க, புதிதாக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை வரைமுறைப்படுத்துவாங்க. ஆனா எங்கேயுமே 6 பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி பார்த்ததை நான் பார்த்தது இல்லைங்கண்ணா. அதுவும் 6 மாதத்திற்கு முன்பே சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாங்கன்னு தெரிந்த பிறகு 6 பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன? அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி, நல்லவரா கெட்டவரா நான் சொல்ல விரும்பலீங்கன்னா, பொறுப்பு டிஜிபி அவருடைய பதவியேற்பு விழால 8 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்கல. அப்ப ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சண்டை வந்தா பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு? அதனால் பொறுப்பு டிஜிபி நடைமுறை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.